நான் கோவை மாவட்டம் கோவை தெற்கு மற்றும் வடக்கு தொகுதி விருப்பம் கொடுத்தேன். அதில் வடக்குடைய நேர்காணலில் பங்கேற்றேன். நேர்காணலில் கழகத்தின் தலைவரை பார்ப்பதற்கும் கழகத் தலைவர் இங்கே இருக்கக்கூடிய விருப்பமனு செயலாளரோடு பேசினாங்க. இந்த ஆட்சியுடைய சாட்சியாக இங்கே களம் எப்படி இருக்குன்னு நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம். அவங்க அதுக்கு மாறாக ஒவ்வொரு புள்ளி விவரத்தோட எங்களை விட ரொம்ப களம் இப்படி நல்லா இருக்கு, நீங்கள் நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. இந்த முறை கோவையில் 10க்கு 10ங்கிற நிலைப்பாடு நம்ம எடுக்கணும். வாய்ப்பு ஒருவர் தான் கொடுக்க முடியும், யாருக்கு கொடுத்தாலும் இந்த முறை ஜெயிக்கணும் சொன்னால் நாங்கள் எங்கூட 53 பொறுப்பாளர் இருந்தாங்க. 53 பேரும் அதை ஒரு மனதாக கைதட்டி வரவேற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமரணும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் எங்கள் குரல் கேட்கணும்னு சொன்னோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 2021 தேர்தலில் ஒரு பெரிய எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பெரிய மேசிவ் வேலையிலுமே கூட அதிமுக முழுதுமாக அந்த மாவட்டத்துடைய தொகுதியில் கைப்பற்றிருந்தது. இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து நம்ம அதை எப்படி கைப்பற்ற முடியும், அதுக்கான களப்பணிகள் எப்படி திட்டமிட்டிருக்காங்க? எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள், மேனாள் அமைச்சர் அவர்கள் நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோன்னு ஒரு ஸ்போர்ட்டிவாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இது பண்றாங்க. ஒப்பீட்டளவில் கடந்த முறையை விட நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மரியாதைக்கு இந்திய நாட்டுடைய பிரதம அமைச்சர் மதுராந்தகம் வந்தபோது சொன்னார், இரட்டை இன்ஜின் சர்க்காருக்கு நீங்க வாக்களிக்காதனால தான் தமிழ்நாட்டுக்கு நிதிகள் வரலைன்னு சொன்னார். இப்போ வாக்களிக்காத மக்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோங்கிற அந்த டோன் எடுத்திருந்தார். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் கொரோனா பேரிடர் என்கிற மிகப்பெரிய பேரிடர் இருந்த போது அங்க இருக்க மருத்துவமனைக்கு உள்ள போயிட்டு வெளியே சொன்னாங்க, வாக்களிக்காத மக்களும் நாம் ஏன் வாக்களிக்கவில்லை என்று யோசிக்கிற அளவுக்கு நாம் சேவைகளை செய்வோம்னு. சென்னைக்கு அடுத்து கோவையில் தான் மிகப்பெரிய மேம்பாலங்கள், பூங்காக்கள், ஐடி பார்க், கல்லூரிகள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் என்று மிக கவனம் செலுத்தி எந்த மக்கள் வாக்களிக்கவில்லையோ அந்த மக்களுடைய சமூக மேம்பாட்டை உயர்த்துவோம் என்று சென்னைக்கு அடுத்து நீ வளர்ந்த நகராக கோவை நிற்கிறது என்றால் அந்த பரிணாம கட்டமைப்பில் நீ பன்னாட்டு விமான நிலையத்துக்கு இடத்தெழுதி கொடுத்ததாகட்டும், மெட்ரோவுக்கான இடத்தெடுத்து கொடுத்ததாகட்டும், சுற்றுப்புற சாலைகளாகட்டும், கூட்டுக்குடி திட்டங்கள் என்று அனைத்தையும் கொட்டி கொட்டி செலவழித்து அழகுற நகரை வடிவமைத்திருக்கிறார். அந்த மக்களுடைய மனதுகளில் நாம் ஏன் வாக்களிக்கவில்லை என்கிற எண்ணம் வந்திருக்கிறது. இந்த முறை 10க்கு 10யும் முதல் வெற்றியை கோவை தான் தொடங்குகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. குறுகிய காலத்திலே உங்களுக்கு மாணவர் அணியில மாநில பொறுப்பு கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ அணியிலிருந்து கட்சிக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து கட்சி பொறுப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சியில உங்களுக்கு திருப்பி தொகுதி கொடுப்பான்னு எப்படி நம்புறீங்க? அதுக்கு தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. தலைவர் எந்த பணியை செய்கிறாரோ அதை செய்ய வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்கிற முறையில் என்னுடைய கடமை. தலைவர் எந்த பணியை கொடுத்தாலும் அதை திறம்பட செய்வோம். மாணவ அணி வழி நடத்தணும். இப்ப இந்தியாவிலேயே கொள்கை ரீதியாக இயங்குகிற ஐடியாலஜிக்கல் பார்ட்டியில குறிப்பா இன்னைக்கு RSSங்கிற ஒரு இயக்கம் தங்க ஐடியாலஜிகளா இயங்குகிற போது அதற்கு எதிர் தத்துவமா திராவிடத்தை பார்க்குது. காரணம், திராவிட இயக்கம் பேசுகிற சமூக நீதி, திராவிட இயக்கம் பேசுகிற மத நல்லிணக்கம், திராவிட இயக்கம் பேசுகிற சம வாய்ப்பு, திராவிட இயக்கம் பேசுகிற மொழி அறிவு, திராவிட இயக்கம் பேசுகிற அரசியல். அதை நாங்கள் வலுவாக களமாடுவதற்கு தேர்தல் நேரத்தில் இதை கழகத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பட்டி தொட்டி எங்கும் எங்களுடைய குரல் ஒலிக்கும் நான் நம்புறேன்.